எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அதிமுக ஒன்றிணைய வாய்ப்பில்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். பழனிசாமிங்கிற ஒரு சுயநலவாதி தலைமை இருக்கிற வரை அதற்கு வாய்ப்பில்லை என்றார். அம்மாவுடைய தொண்டர்கள் ஒன்றிணைந்த தடைகள்லாம் இருக்கிறது அவர் மாத்திரம்தான் நான் நம்புறேன். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தேனி அருகே பழனிச்செட்டிப்பட்டியில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேனி மக்களவைத் தேர்தலில் பணநாயகத்தை ஜனநாயகத்தால் வெல்ல முடியவில்லை என்பது இந்த தேர்தல் மூலம் அறிந்து கொள்ள முடிந்ததாக கூறினார். போடி தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது தான் அங்கு போட்டியிடுவதாக சொல்வதில் உண்மை இல்லை என்றார். அமமுக அதிமுகவுடன் இணையும் என்ற கருத்து அர்த்தமற்றது என்று கூறினார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்க கட்சியோட ஆலோசனை கூட்டம், இதுல இன்னொரு கட்சியோட இணைவீங்களான்னு கேட்கிற கேள்வியே அர்த்தப்பட்டது. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் முதல் முறையாக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி மேற்கு வங்க சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் நடந்த நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் எழுந்துள்ளன. நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இந்நிலையில் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி கர்நாடக சட்டமன்றத்தில் கடந்த திங்கட்கிழமை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் மேற்கு வங்க சட்டமன்றத்திலும் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேற்கு வங்க அரசின் இந்த தீர்மானத்தில் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு மாநில அரசுக்கென தனி மருத்துவ நுழைவுத் தேர்வு நடத்த முடிவெடுக்கப்பட்டது. பாரபட்சமான வகையில் நீட் தேர்வு நடத்தப்பட்டதாக கூறி தேசிய தேர்வு முகமைக்கு மேற்கு வங்க சட்டப்பேரவையில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. குஜராத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் டாங் மாவட்டத்தில் உள்ள கிரா நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. வதோதராவில் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நின்றது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். கட்ச் மாவட்டத்தில் பெய்த மழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் எருமை மாடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. சூரத் நகரிலும் குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது.